வணக்க மக்களே, சிலரோட சந்தேகத்தை இன்னைக்கு நான் ஆதாரத்தோட நிரூபிக்க போறேன். போன வாரம் ஐவிரல் கோவையை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனா அக்கா இது முசு முசுக்கே அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2 கொடியும் வச்சு இலை, பூ, காய், பழம்னு 2யும் கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்ட போறேன் இன்னைக்கு. இதான் முசு முசுக்கே, கொஞ்சம் பறிச்சிடலாம். முசு முசுக்கே இலை ஒத்த இலையா சொர சொரன்னு பூனை முடி மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐவிரல் கோவக்கொடியை ஏற்கனவே நான் பறிச்சு வச்சிருக்கேன். இதோட இலையை பாருங்க, 5 விரல் மாதிரி பிரிஞ்சிருக்கு. 2 காய்க்கு வித்தியாசத்தை பார்ப்போம். இது முசு முசுக்கையோட காய். இது ரொம்ப சின்னதா இருக்கும். வெள்ளைக்கோடு வர இதுலயும் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா காயை சுத்தி அந்த பூனை முடி மாதிரி இருக்கும். இது ஐவிரல் கோவையோட காய் பாருங்க, சொரசொரப்பு தன்மை இல்ல, கொஞ்சம் பெருசா வெள்ளை வரியோட இருக்குது. அடுத்து பழங்களை பார்த்தா 2 ஏகப்பட்ட வித்தியாசம். இங்க பாருங்க, வெள்ளை வரிகள் பழத்துல காணாமலே போயிடுது. முசு முசுக்கையில ரொம்ப சின்னதாவும் இருக்குது. ஆனா ஐவிரல் கோவை பழத்துல இன்னும் வெள்ளை வரி அப்படியே இருக்கு. ஐவிரல் கோவையோட பழத்தை உடைச்சு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள விதைகள் தனித்தனியா மெழுகு போல பூசப்பட்டு தனித்தனியா இருக்குது. முசு முசுக்கையோட பழத்தோட விதைகள் கொஞ்சம் வித்தியாசமா வெள்ளை கலர்ல இருக்குது. இனி பூக்களை பற்றி பார்ப்போம். 2 கொடியோட ஷார்ட்ஸுமே நம்ம சேனலில் தனித்தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா 2மே மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இது ஐவிரல் கோவையோட பூவு. முசுமுசுக்கையோட பூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுதான் முசுமுசுக்கையோட பூ. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 கொடிகளோட வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செடி கொடிகளில் மட்டும் சந்தேகம் இருக்கவே கூடாது. ஏன்னா தவறாக பயன்படுத்தினா விஷமாவே மாறிடும். ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வீடியோ நிறைய வந்துட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.